வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். யூனிட் 11 படைப்பாற்றலில் புதுக்கவிதையினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, தமிழகத்தில் புதுக்கவிதை எழுதிய ஆளுமைகளை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. அட்மிஷன் லாஸ்ட் டேட் 10ஆம் தேதி. டெஸ்ட் பேட்ச் எப்பயுமே அது அவைலபிலிட்டி 10,000 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். அது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபீஸ் ஜஸ்ட் 3,000 ரூபீஸு. ஆன்லைன் கிளாஸ்னால் 7,000 ரூபீஸு. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். ஆன்லைன் கிளாஸ் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு. இனி எக்ஸாம் கால்ஃபார் பண்ணிட்டா குரூப் டிஸ்கஷன் செவ்வாய், வியாழன், சனி, அதாவது வாரத்தில் 7 நாளுமே நடக்கும். ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் கொஸ்டின் வச்சு நாங்கள் நடத்துவோம். ஒரு யூனிட்டில் கிட்டத்தட்ட 500-600 கொஸ்டினை வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் நடத்துவோம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைவாக பார்க்கலாம். டெமோலாம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்கு வாங்க. ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் அட்மிஷன் போடுங்க. டெஸ்ட்டு பேட்ச் எங்களுது டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 300க்கு மேலே ஸ்டூடெண்ட் எழுதுகிறாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் டெஸ்ட்டு நடக்கும். அந்த டெஸ்ட்டு மார்க் அனுப்புகிறேன். எல்லாம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான். எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட்டு. நீங்கள் இந்த இதில் டிஆர்பியில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி டெஸ்ட்டு தான். அந்த மாடல்லாம் அனுப்பி வைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெக்கார்டடு வீடியோ மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட 200க்கு மேலே வீடியோ இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். புதுக்கவிதை 1930லிருந்து 40 வரைக்கும் புதுக்கவிதை வெளிநாட்டில் தோன்றியது. இதனுடைய தோற்றுனர் வால்ட் விட்மன், புள்ளி நிதழ்கள். எஸ்ரா பவுண்டு கவிதை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பாடக்கூடிய பொருளை நேராக நோக்குதல், தேவையற்ற சொற்களை தவிர்த்தல், சொற்களின் இசை நீட்சி, இவற்றிற்கே முக்கியத்துவம் தந்து புதுக்கவியை கவிதையை வளர்த்தார். புதுக்கவிதை பிரம்மா அப்படின்னு இவரை சொல்லலாம். இவருடைய அடிசுவட்டை பின்பற்றி தான் டிஎஸ் எலியட் பரப்பினார். பால்நிலம் இவருக்கு நோபல் பரிசு பெற்று தந்தது. இந்த புதுக்கவியை பொறுத்த வரைக்கும் விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்ற தொல்காப்பியர் கூறும் வனப்பு 8 விருந்தின் நூற்பாவை காட்டி விருந்தில் அடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் முதலாக புதுக்கவிதை எழுத முயற்சி செய்தவர் தான் பாரதியார். அவர் எழுதிய புதுக்கவிதை காட்சி என்ற தலைப்பில் இடம்பெற்று உள்ளது. தான் அனுபவித்த ஒரு உணர்ச்சியை அப்படியே பிறரும் அனுபவிக்க தூண்டும் உள்ளத்தின் வெளிப்பாடு தான் கலை. அந்த கலையை அழகாக சொல்லக்கூடியது தான் புதுக்கவிதை. சொற்சிக்கனம், பேச்சு பாங்கு, பேச்சமைதி, புதுமை படிம பயன்பாடு, தற்கால சொல்லாட்சி, உணர்ச்சி பாங்கு, தத்துவ நோக்கு, ஒளிநய அழுத்தம், இன்றைய கால இக்கட்டான நிலை, இவற்றை தன் உள்ளடக்கம், புதுக்குதலில் ஒழிப்பதுதான் இன்றைய புதுக்கவிதை என சீசு செல்லப்பா புதுக்கவிதையை பற்றி சொல்கிறாரு. காலத்தின் பாதிப்பின் கூர்மை தீட்டப்பட்ட அழகுகளால் நாங்கள் புதிய கானம் இசைக்கிறோம் என்ற புதுக்கவிஞர் ஒருவரின் புதுக்கவிதை இதை தெளிய வைக்குது. யாப்பு பழமையின் சின்னம். பழைய ஆங்கில யாப்பு அமைதிகள், அடிமை தலைகள் அப்படின்னு சொல்கிறது வால்ட் விட்மன். ஃபஸ்ட்டு வால்ட் விட்மன்
அது புள்ளி நிதழ்கள். அடுத்தது எக்ஸ்ட்ரா பவுண்ட். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா பவுண்டு தான் இதை பற்றி ஃபுல்லாக டெவலப் பண்ணி விட்டது. வால்ட் விட்மன் புள்ளி நிதழ்கள் விட்டாலும் எக்ஸ்ட்ரா பவுண்டு தான் இதற்கான தத்துவம் கொள்கையெல்லாம் சொன்னது அவர் தான். 1912 டிண்டன் என்பவரும் சேர்ந்து புது கவிதை பற்றி விளக்கமெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தமிழ் கவிதைக்கு முதலாக உலகளாவிய பார்வையை வழங்கியவர் பாரதின்னு கூட சொல்லலாம். பாரதியினுடைய வழிவில் நான் பிச்சமூர்த்தி, கூப்பாரா, வள்ளிக்கண்ணன், புதுமை பத்தன்லாம் புது கவிதையை வளர்த்தனர். இந்த புது கவிதைக்கும் வசன கவிதைக்கும் உள்ள வித்தியாசங்களை கொஞ்சம் பார்க்கலாம். வசன கவிதை புது கவிதை ரெண்டுக்குமே யாப்பு கிடையாது, எதுகை மோன இயைபு கிடையாது. ஏற்றுமை என்னன்னா, வசன கவிதை விரிவானது, சொற்செட்டு உடையது. வசன கவிதையில் ஒருவித இசைநயத்தை பெரும்பாலும் காணலாம். ஆனால் புது கவிதையில் ஒருவித இசை ஓசை சொல்லப்பட்டாலும் காதுக்கு பிடிபடாது. மீராவினுடைய கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், காமராசனுடைய கற்பு மலர்களை புது கவிதைகள்னு சொல்கிறத விட வசன கவிதை அப்படியே சொல்லலாம். ஏன்னா அதில் ஓசை நயம் அதிகமாக இருக்குது. இந்த புது கவிதை குறியீடு தெரியலாம் கண்டிப்பாக சுவைக்க முடியாது. தமிழில் புது கவிதை முன்னோடி யாருன்னா நான் பிச்சமூர்த்தி. இப்புது கவிதை முயற்சிக்கு வில்ட்மனின் புள்ளி நிதழ்கள் வித்திட்டது. அதை படித்தபோது கவிதையின் ஊற்றுக்கண் எனக்கு தெரிந்தது. கூப்பாராவும் உறுதுணை புரிந்தார், மணிக்குடியும் புறந்து போற்றியது. இப்படின்னு இந்த புதுத்துறையை அயராது பேணி காலூன்ற செய்து காத்தவர் சி. சொல்லப்பா அவர்கள். தன் எழுத்து ஏட்டின் மூலம் புதுக்குறள்கள் வெளியீட்டின் வாயிலாகவும் இவர் எலியட், எஸ்ரா பவுண்டு இருவரையும் அடியொற்றினார். தீப்பட்டி எரிந்தது வீடு மலரின் அமைதி என்ன? பாரதியார் பாடிய ஒரு புது கவிதை. புது கவிதையில் சீது தலை எதுவுமே கிடையாது. பூக்களிலே நானும்போது பூவாய் பிறப்பெடுத்தேன், பூவாக பிறந்தாலும் பொன்விரல்கள் தீண்டலையே, பொன்விரல்கள் தீண்டலையே, நான் பூமாலை ஆகலையே. இதுவே மேத்தாவனுடைய கவிதை. நடந்தே அழியனும் வழி, கொடுத்தே தீரனும் கடன், செய்தே அழியனும் வேலை, அழுதலே வழியனும் அழியனும் துக்கம், வாழ்ந்தே முடியனும் வாழ்வு, இதுவே உலகின் நியதி. வாழ்க்கையை பற்றி வள்ளிக்கண்ணனுடைய புது கவிதை. ஓலமிடும் நின்னுடக்கை, ஓலமிடும் நின்னுடக்கை என ஓலமிடும் நின்னுடக்கை, சாவுக்கும் அர்த்தமுண்டு, சம்போகத்தின் நாசம் உண்டு. புது கவிஞர்கள் இன்டலெக்சுவல் கவி என்ற பட்டம் சூற்றப்பட்ட டி.கே. துரைசாமி இறப்பு என்று தலைப்பில் சாவு பற்றி கவிதைகள் தம் கருத்தை வெளியிடுறாரு. பூவின் இதழ்ச்சுதர்கள் வண்டு குரல் ஒளிகள் மோதி மடிகிறது, முத்தத்திரை மறைவில் பேச்சு புதைகிறது, ஆனால் சத்தம் கரைகிறது, மௌனம் அதிர்கிறது. சிவராமனுடைய கவிதை. கருப்பு வளையில் கையுடன் உதித்து குளிந்து வளைந்து பெருக்கி போனால் வாசல் குப்பையாச்சு, வாசல் சுத்தமாச்சு, மனம் குப்பையாச்சு. சத்த சதனம் சச்சாமி, காமம் சதனம் கச்சாமி, மரணம் மரணம் கச்சாமி,
பொருட்பாலுக்கு காமத்துப்பாலை விற்கிறேன், அதற்காக அறத்துப்பால் ஏன் அழுது புலம்புகிறது? நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. இதெல்லாம் முக்கியமான புது கவிதை. நடைபாதையை பற்றி நா. காமராசன் குறிப்பிடும்போது, ஏழைகள் உறங்கிட இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட புழுதிக்கட்டில். வறுமையின் கொடுமையை வைரமுத்து, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. கண்காட்சி கவிதைக்கு எடுத்துக்காட்டு, முதுகு வலது நின்றுவிட்ட கூந்தலுக்கு மேலும் வளர துடிதுடிப்பென்ன. பாட்டி செத்த 10ஆம் வினாடி, பெரிய குழப்பம், பிணத்தை எரிப்பதா புதைப்பதா என்று உள்ளூர் புலவர் ஓடி வந்தார், பட்டிமன்றம் வைத்து பார்த்தால் என்னவென்று. மீராவினுடைய பட்டிமன்றம். சுதந்திரம் என்ற தலைப்பில் இரவிலே வாங்கினோம், இன்னும் வெடியவில்லை. மாசி பிறையடிக்கும் ராத்திரிகள் விளையாடும். நா. காமராசனுடைய கவிதை. இலைப்பஞ்சு விதைப்பட்டு தாவர மின்னல் வேர்துதியின் ஓவியம். நா. காமராசன். என்னுடைய கனவு பூமியினுடைய கவிதையில் நா. காமராசன் ஊரோதம் கிளிக்காடு ஒவ்வொன்றும் பஞ்சவர்ணம், பொலியோ பொலி கிளியோ கிளின்னு பாடுவார். சச்சிதானந்தன், மா. தட்சிணாமூர்த்தி, நகுலன், க. ராஜாராம். கவிதைகள் மிகவும் சிக்கலானது. நேற்றைக்கும் நாளைக்கும் நடுவில் நின்று நின்று தவிக்கிறோம். உதயநிழல். புது கவிதைக்கு சந்தம் முக்கியமல்ல, ஒளி நயம்தான் முக்கியம். சொன்னது சீசு செல்லப்பா. உயர்ந்த கவிதைகளை நன்கு புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமே. சொன்னது கோல்ட்ரிச். நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. நாங்கள் மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள். சொன்னது காமராசன். சதைவனர்க்கும் பிணம் நாங்கள், சாவின் சிரிப்புகள், புத்தகம் கருத்துகள் உறங்கும் காகித படுக்கை, இரவு தூக்கத்தின் சிம்மாசனம், கிளிமுக்கு தீநாக்கு கவிதைகள். காமராசனின் கவிதைகள். கடலில் மீனும் உண்டு உப்பும் உண்டு, இதனை கற்பனை கனியும் அற்புத கவியாக்குகிறார் குருவி கரும்பை சண்முகம். இயற்கை தாய் மீன் குழம்பு வைத்தால் உப்பை அதிகமாய் கொட்டிவிட்டாள். படிமம் ஒரு கண நேரத்தில் உண்டாம் அறிவுபூர்வமான உணர்ச்சிமயமான பழம் அனுபவம். படிமவியல் கருவி தான் தர்மு சிவராம். அதுதான் முதல்ல பார்த்த பாட்டு. பூமியின் இதழ் சுவர்கள், வண்டு குரல் ஒளிகள், மோதி முடிகிறது முத்தத்திரைவில் பேச்சு புதைகிறது. கலாபிரியாவினது அழகாயில்லாததால் அவள் என் தங்கையாகிவிட்டாள். கலாபிரியாவினுடையது வெள்ளம். சமூகம் கெட்டு போய்விட்டதடா, சரி சோடா புட்டிகள் உடைக்கலாம் வாடா. ஞானக்கூத்தன். ராமன் கல்லை தொட்டான், அகல்யை வந்தால்
வில்லை தொட்டான், ஜானகி வந்தாள், ஜானகியை தொட்டு குவசர் வந்தார், அவள் கற்பையை தொட்டான், நெருப்பு வந்தது. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். தமிழில் புதுக்கவிதையின் முன்னோடின்னு எடுத்துக்கிட்டால் நான் பிச்சமூர்த்தி. முதல்ல புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி. புதுக்கவிதை இதழ்கள் மணிக்கொடி, எழுத்து, வானம்பாடி, ஞானரதம், இலக்கிய வட்டம், தாமரை, தீபம், வேள்வி, கணையாழி, கசடதபர இதெல்லாம். எழுத்து இதழை 1959 தொடங்கியது கானா சுப்பிரமணியன். வானம்பாடி 1971 கோவை. புதுக்கவிதைக்கு தொடக்கத்தில் இருந்த வேறு பெயர்கள் உரைப்பான்னு பிரிஞ்சுத்தனார் சொல்கிறாரு, உதைவீச்சுன்னு சாலை இளந்ததைன்னு சொல்கிறாரு, சொல்கோலம்னு கண்ணதாசன், குறும்பா, பேச்சு, நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா. எழுத்துக்கால கவிஞர்கள் பிச்சமூர்த்தி, தர்மு சிவராமு, வைத்தீஸ்வரன், கானா சுப்பிரமணியம், பசவையா, வேணுகோபாலன், சீசு செல்லப்பா, நகுலன். வானம்பாடி கால கவிஞர்கள் தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், மேத்தா, சிற்பி, சக்தி கனல், வைரமுத்து, தேனரசன், புவியரசு, காமராசன், தமிழ்நாடன், கங்கை கொண்டான், இன்குலாப், அக்னிபுத்திரன். வானம்பாடி கால கவிஞர்கள் புறநலை கவிஞர்கள், மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள், எழுத்துக்கால கவிஞர்கள். அப்துல் ரஹ்மான், ஃபஸ்ட்டு அப்துல் ரஹ்மான்லேருந்து பார்க்கலாம். கவிக்கோ என்ற பட்டம் பெற்றவர், படிமக்கவிஞர், தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை மிகுதியாக பயன்படுத்தியவர். புதுக்கவிதையில் குறியீடு என்பது முனைவர் பட்ட ஆய்வு. பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டுவிரல், ஆலாபனை, சொந்த சிறைகள், பித்தன், முட்டைவாசிகள், அவளுக்கு நிலாவென்று பெயர், விதைபோல் விழுந்தவன், முத்தமிழின் முகவரி. கலைஞர் கருணாநிதியை பற்றி கவிதை தொகுப்பு முத்தமிழின் முகவரி. புதந்தனை சுயம்பத கூட்டத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. உன் தராசு தட்டுகளை கொஞ்சம் கண் திறந்து பார், அங்கே புறாவின் மாமிசத்தை சிற்பிகள் உண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் இவர் எழுதியது தான். மீரா, இயற்பெயர் மீ ராசேந்திரன், அன்னம்பிட தூது, கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், 3-6 ஊசிகள், பாரதியம். என் வீட்டு முற்றத்தில் பெய்யும் மழை, உன் வீட்டு முற்றத்திலும் பெய்கிறது, என் தோட்டத்தில் பாடும் குயில், உன் தோட்டத்திலும் பாடுகிறது, என் கண்ணில் பாடும் நிலா, உன் கண்ணிலும் படுகிறது, என் இதயத்தில் நுழையும் காதல் மட்டும் உன் இதயத்தில் நுழையவில்லையா? நா. காமராசன், உருவக கவிஞர், கருப்பு மலர்கள், கிறுக்கல்கள், நாவல் பழம், மகாகாவியம், சுதந்திர தினத்தில் ஒரு கைதியின் டைரி, தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சூரியகாந்தி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், இறந்தாலும் பின்னாலும் ஏழைகளின் ரொட்டியாய் எவன் பிறவி எடுப்பானோ அப்படின்னு பாடியிருக்காரு. எங்களுடைய நீதிமன்றத்தில்தான் ஒழுக்கம் தண்டிக்கப்படுகிறது, நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. மு. மேத்தா, கண்ணீர் படிமக்கவிஞர், கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, முகத்துக்கு முகம், வெளிச்சம் வெளியே இல்லை, அவர்கள் வருகிறார்கள், நடந்த நாடகம், காத்திருந்த காற்று, திருவிழாவில் ஒரு திருப்பாடகன், நந்தவன நாட்கள். இலக்கண செம்மோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, எதுவுமில்லாத கருத்துகள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை. மரங்களில் நான் வாழை, மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை.
வைரமுத்து. முதல் கவிதை இளநெஞ்சின் ஏக்கம். வைகறை மேகங்கள் மரபு கவிதை. கவிராஜன் கதை புதுக்கவிதையில் பாரதி வரலாறு. தண்ணீர் தேசம் புதுக்கவிதை நாவல். கரிசல் காட்டு இதிகாசம். சில ஆண்களின் ஆரோக்கியமில்லாத பார்வைகள் கம்பளி பூச்சியாய் என் முதுகில் ஊறும். இந்த புதுக்கவிதை இல்லாமல் இவங்க எல்லாம் புதுக்கவிதை பற்றி பாடினது. பாபநாசம் சிவன் இது புதுக்கவிதை எழுதலை. தமிழ் தியாகராயர் என்று அழைக்கப்படுபவர். தமிழினுடைய முதல் திரைப்பட ஆசிரியர் மதுர பாஸ்கர் தாஸ். படம் காளிதாஸ். பாபநாசம் சிவன் தமிழ் தியாகராயர். உடுமலை நாராயண கவி சீர்திருத்த கருத்துக்களை முதலாக திரைப்பாடலில் புகுத்தியவர். நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர். கவிதாயர் பட்டம். மருதகாசி மருதமலை மாமணியே முதுகையா இந்த பாட்டை இவர் தான் பாடினார். எனது வலதகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், சிலபஸில் இல்லைனாலும் தெரிஞ்சுக்குங்க. கலங்காதிது படமே கண்ணதாசன். நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற புலமை பித்தன். இது வரைக்கும் புதுக்கவிதையினுடைய தோற்றம், வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து இனியா கண்ணன்.